السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: واذكر أخاهم عاد إذ أنذر قومه بالأحقاف وقد خلت النذر من بين يديه ومن خلفه ألا تعبدوا إلا الله إني أخاف عليكم عذاب يوم عظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسير ولا توسر ودمر بالخير. ربنا زدنا علما. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ஆதுடைய சமூகம் பற்றி. காலம் கடந்த சாட்சிகள்ன்ற தலைப்புல நேத்து மூசா அலைஹி வஸல்லம் மற்றும் ஃபிரௌனுடைய சம்பவத்தை பார்த்திருப்போம். ஃபிரௌன் எப்படி ஒரு அத்தாட்சியாக அல்லாஹ் காமிக்கிறான். ஆனா அவனுடைய இப்ப உடல் இருக்கிறது அவனுடைய உடல் இல்லைன்றதையும் அவங்க பின்னர் தெரிவிச்சாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆதுடைய சமூகம் பத்தி. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படிப்பினையுடைய ஒரு வரலாறு. கண்டிப்பா கவனமா கேளுங்க. இந்த சமூகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்ட தூதராக அனுப்பப்பட்டவர் யாரு? ஹூத் அலைஹி வஸல்லம் அவங்க. அவங்க செஞ்ச தாவாவை தான் நான் வாசிச்சோம் காமிக்கேன். உங்களுக்கு ஸ்டார்டிங்ல வாசிச்சு காமிச்சேன். அது என்னன்றத பொருளை பார்ப்போம். மேலும் ஆது சமூகத்தாரின் சகோதரர் ஹூத் திடமாகவே அவருக்கு முன்னரும் அவருக்கு பின்னரும் எச்சரிக்கை செய்பவர்கள் இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் தம் சமூகத்தாரை அல்லாஹ்வை அன்றி வேறு எதனையும் நீங்கள் வணங்காதீர்கள். நிச்சயமாக ஒரு கடுமையான நாளின் வேதனை உங்களுக்கு வரும் என்று நான் பயப்படுகின்றேன் என்று மணல் குன்றுகளிலிருந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை நபியே நீர் நினைவு கூறுவீராக அப்படின்னு நல்லா சொல்றான். ஃபர்ஸ்ட் நம்ம ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஆது சமூகத்துக்கு அனுப்பப்பட்டாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அவங்களுடைய சகோதரர், அதாவது அவங்களிலிருந்தே ஒரு மனிதரை அல்லாஹ் ஆது சமூகத்துக்கு அனுப்பியிருக்கான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அல்லாஹ்வை என்று வேற எதையும் வணங்காதீங்கன்னு அவங்களுடைய தாவாவை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அல்லாஹ் ஏன் நமக்கு இந்த வரலாறுகள் எல்லாம் சொல்லணும்? எதுக்காக குர்ஆன்ற ஒரு கிதாப அல்லாஹ் நமக்கு கொடுத்து அதுலயே பல வரலாறுகள் எல்லாம் சொல்றான் அப்படின்னா, வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட்னு சொல்லுவாங்க. எது முன்னாடி சென்றிருக்கோ அது திரும்பி இந்த உலகம், அந்த வாழ்க்கை ஒரு வட்டம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எது கடந்ததோ அது திருப்பி வரும். இப்போ ஆதுடைய சமூகம் எந்தெந்த வகையில எல்லாம் நடந்துக்கிட்டாங்க, எப்படி பிஹேவ் பண்ணாங்க, அவங்களுக்கு என்னென்ன தாவா கொடுக்கப்பட்டுச்சு, அதை எப்படிலாம் அவங்க மறுத்தாங்க, அதனால அவங்களுக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட் கிடைச்சிச்சு, எதனால அல்லாஹ் அவங்க எல்லாரையும் அழிச்சான் அப்படின்றது நீங்க இப்ப எடுத்து பார்த்தாலும் அது நிறைய இடங்கள்ல நமக்கு பொருந்தும். இப்ப நடந்துகிட்டு இருக்க இந்த உலகத்துல, இந்த மாடர்ன் டெக்னாலஜி இருக்கிற இந்த உலகத்திலயும் அது எல்லாமே பொருந்தும். சரிங்களா? அதனால வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட்ன்றப்போ எது முன்னாடி சென்றிருக்குன்னு தெரிஞ்சாதான் இனிமே வர்றதை எப்படி நம்ம கையாளணும் அப்படின்றது தெரியும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்களை டீல் பண்ணிருப்பாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு பல வரலாறுகளை ஹிஸ்டரிஸ சொல்லி இப்படிலாம் அவங்களுக்கும் நடந்துச்சு, இது உங்களுக்கு புதுசு இல்ல, அப்ப நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ஒரு சமூகத்தாருக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் ஓரினை சேர்க்கை பண்ணாங்க. ஒரு சில சமூகங்கள் இந்த எடை குறைப்பு செஞ்சாங்க, வியாபாரத்துல மோசடி செஞ்சாங்க, அப்புறம் தூதர்களை மறுத்தாங்க, பெருமை அடிச்சாங்க, வலிமை உள்ளவங்களாக இருந்தும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாம இருந்தாங்க. அப்போ இது எல்லாமே இப்ப இருக்கிற ஒவ்வொரு சமூகம் ஒவ்வொரு தப்பு செஞ்சிருந்தாலும், இப்ப இருக்க சமூகம் எல்லாம் ஒரு அமல்கமா இருக்கு. எல்லா பாவங்களும் நடக்கிற ஒரு சமூகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகம் இருக்கு. அப்போ அவங்க எல்லா வகையிலயும் அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அந்த வரலாறுகள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, என்னென்ன முன்னாடி நடந்துச்சு. இன்னொன்னு, எரர்ஸ எல்லாம் கரெக்ட் பண்றதுக்கு பாஸ்ட் ஹிஸ்டரியில நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அத அல்லாஹ் ஒரு எரரையும் அல்லாஹ் கரெக்ட் பண்ணுவான். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த தௌராத்லயும் சரி, இவங்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த இஞ்சிலையும் சரி, மக்களுடைய கையால அது மாத்தப்பட்டுருச்சுல. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய விஷயங்களை மாத்தி அமைக்கிறப்போ சில எரர்ஸ் இருந்துச்சு. அப்போ அல்லாஹ் குர்ஆன்ல அது ரொம்ப ப்ரிசைஸா அந்த ஹிஸ்டாரிக்கல் டீடைல்ஸ் எல்லாம் இல்ல, இந்த காலகட்டத்துல இது நடந்துச்சு. இப்போ ஒரு வசனத்துல வரும், நூஹுடைய சமூகத்தை நீங்க பார்த்து படிப்பினை பெறலன்னு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஆது சமூகத்திடம் சொல்லுவாங்க. அப்ப நமக்கு என்ன புரியுது? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்துக்கு அப்புறம் ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அப்ப இந்த ஹிஸ்டாரிக்கல் ஹையரார்கியும் அல்லாஹ் ப்ரிசைஸா சொல்லியிருப்பான் குர்ஆன்ல. சரிங்களா? அப்ப பாஸ்ட் எரர்ஸ கரெக்ட் பண்றதுக்கு. அப்புறம் முக்கியமா நம்மளுடைய தலைப்புக்கு ஒத்து போகக்கூடிய காலம் கடந்த சாட்சிகள்னு பாத்தீங்கன்னா, இப்பவும் அந்த சாட்சிகள் இருக்கு.
அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் ஆது வாழ்ந்த இடங்களுடைய அந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வேல பாக்குறப்போ அதெல்லாம் இன்னும் இருக்கு. சரிங்களா? அதனாலதான் ஹிஸ்டரி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஹிஸ்டரி போரிங்கான டாபிக்கா இருந்தாலும் அதுல இருக்க படிப்பினைகள் ரொம்ப அவசியமானது. இப்போ இவங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா, இந்த சமூகத்துக்கு யார் அனுப்பப்பட்டா? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டிருக்காங்க. சரிங்களா? இவங்களுடைய இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரம் நகர வாசிகள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். சூரா ஃபஜ்ருடைய 7வது வசனத்துல வந்து அல்லாஹ் சொல்றப்போ, இவங்க வந்து இரம தாத்தில் இமாத் அல்லத்தி லம் யுஹ்லகு மிஸ்லுஹா ஃபில் பிலாத். அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவான்? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இரம தாத்தில் இமாதுன்னு சொல்றப்போ, ஆது சமூகத்த வந்து அல்லாஹ் என்ன செஞ்சான்னு நீங்க பார்க்கலையா? அவங்க வந்து தூண்களோட இரம் நகரவாசிங்க. அவங்க எல்லாமே வந்து அவங்கள போன்ற ஒரு சமுதாயம் எந்த நாடுகளுமே அந்த மாரி யாருமே படைக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வே சொல்றான். அல்லாஹ் அவன உறுதியா சொன்னா அதுதான் ஹிஸ்டாரிக்கலியும் கரெக்ட்டா இருக்கும். எல்லா வகையிலுமே அதான் கரெக்ட்டா இருக்கும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? அவங்கள மாரி யாரையுமே நான் படைக்கலன்னு அல்லாஹ்வே உறுதியா சொல்றான். ஏன் அப்டின்னா, அவங்க அ ஜஸ்ட் ஒரு தரையில மட்டும் அவங்க வீடு கட்டல. தூண்கள வச்சு அதுல ரொம்ப உயரமான இடங்கள்ல எல்லாமே அவங்க வந்து வீடுகளும், கோட்டைகளும் நெறைய கட்டியிருக்காங்க. சரியா? இப்போ அ 3 வகையான அரபுகள பத்தி சொல்றாங்க. அதுல முதல் வகையான அரபுகள் வந்து ஆட் மற்றும் சமூகம். சமூது சமூகம். இவங்கலாம் எப்படின்னா, அரபுகளுடைய மூதாதையர்கள். ஆதும், சமூதும். நூஹ் அலைஹி வஸல்லம் உடைய சமூகம் அழிக்கப்பட்டதுக்கு அப்புறம், ஆதும், சமூது சமூகமும் அரபுகளுடைய ஒரு மூதாதைய கூட்டம். ஃபர்ஸ்ட் கூட்டம்னு வச்சுக்கோங்க. இப்ப 2வது நடுப்பகுதி யாராருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உடைய சமூகம். அவங்கள வந்து அல்லாஹ் இங்க கூட்டிட்டு வந்தான்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த பாலைவனத்துல விட்டுட்டு போனாங்க பார்த்தீங்களா? அப்போ அங்கேயே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு அரபாவே மாறுறாங்க. சரிங்களா? கை குழந்தையாவே அவங்க வந்துட்டாங்கல்ல. அடுத்து 3 வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூகம். இப்ப இருக்கிறவங்க. இவங்க 3மே அரபுடைய சமூகம் தான். அப்ப மூதாதையர்கள்னு சொல்றப்போ, ஆதும் சமூகமும் தான் மீன் பண்றாங்க. ஆனா ஆதே என்ன சொல்லுவாங்கன்னா, ஆள் சமூகமே எங்களுடைய மூதாதையருடைய தெய்வத்த நீங்க விட சொல்றீங்களா? அதுக்கு முன்னாடி இப்ப பல சமூகம் இப்ப நபி ஸல்லல்லாஹு சமூகம் வந்து மூதாதையரோட கடவுள விட முடியாதுன்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி பல சமூகம் சென்று போயிருக்கு. ஆனா ஆதுடைய சமூகமே இந்த வார்த்தைய யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய மூதாதையரோடத நீங்க வந்து விட்டுட்டு வர சொல்றீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஹூத் அலைஹிஸ்ஸலாம்ட்ட வந்து கேள்வி எழுப்புறாங்க. சோ, ஆ அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடைய காலத்துல உள்ள ஷிர்கையே இவங்க வந்து எம்பசைஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா, அஹ்காஃப்ன்ற ஒரு இடம். திட்டுகள்ல இருந்து தானே ஆதுக்கு வந்து ஆது கூட்டத்துக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து பிரச்சாரம் செஞ்சாங்கன்னு அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறான். சரியா? இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் அழிக்கப்பட்டத வந்து இங்க சொல்லி காமிப்பாங்க. சரிங்களா? அது என்னன்னா, சூரா அய்ராஃப் உடைய 69வது வசனத்துல வரும். உங்களுக்கு வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக உங்களில் உள்ள ஒரு மனிதர் வந்து உங்கள் இறைவன் வந்துட்டு அனுப்பிச்சிருக்கிறத பத்தி நீங்க ஆச்சரியப்படுறீங்களா? உங்கள்ல இருந்தே தானே நான் வந்திருக்கேன். உங்க கூடயே தானே இருந்தேன். அப்பல்லாம் எல்லா நபிமார்களும் என்ன பண்றான்? அவங்களுக்குள்ளயே இருந்து அனுப்பியிருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணப்பட்டாங்க? அங்கேயே வந்து சித்திக், அமீன்ற பட்டம்லாம் பெற்றுட்டு, அப்புறம் நபித்துவத்த வந்து அல்லாஹ் குடுத்தான். அப்ப அவங்களுக்குள்ளயே இருந்து தான் அவங்க வந்து வந்தாங்க. அவங்க அந்த வசனத்திலேயே சொல்றாங்க, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் நூஹுடைய சமூகத்தாருக்கு வந்து பின்னர் அவன் உங்களை பூமியில் பின்தோன்றல் ஆக்கி வைத்து உங்கள் உடலில் பலத்தையும் அதிகமாக்கியதை நினைவு கூறுங்கள். நூஹுடைய சமூகத்துக்கு அப்புறம் நீங்க ஆக்கப்பட்டிருக்கீங்க. உங்கள் உடல்ல வந்து இன்னும் பலம் வந்திருக்கு. அவங்க அழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இன்னும் வீக்கரா தானே ஆகும். ஜெனரேஷன்ஸ் வந்து ஜென்ரலா வீக்கா தானே ஆவாங்க. ஆனா இங்க என்ன ஆயிருக்கு? அவங்க பலப்படுத்தப்பட்டிருக்காங்க. அத வந்து நீங்க வந்து நினைவு கூருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப எனவே அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள வந்து நீங்க நினைத்து பாருங்க. நீங்க வந்து வெற்றி அடைவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அருட்கொடை நினைத்து நம்ம வந்து திக்ர் செய்றது, அவனுக்கு நன்றி செலுத்துறது வந்து நம்ம வெற்றிக்கான ஒரு வழியாக அவங்க வந்து இங்க சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து தூண்களை உடைய இரம் நகரவாசிகள்ன்றத நம்ம பார்த்தோம். அவங்கள மாரி எந்த சமூகமும் உண்டாக்கப்படல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த சமூகம் வந்து இங்க தான் வாழ்ந்தாங்க. ஆதுடைய சமூகம் தான் இந்த இரம்ல இருந்துச்சுன்றதுக்கு ஒரு ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே வந்து எடுக்குறாங்க. எப்பன்னா 1990கள்ல ஊபர்ன்ற ஒரு பத்திரிகை வந்து இத வெளியிடுறாங்க. மணல் திட்டுகளுடைய இடத்துல அந்த அரபு தானே இது. அரப் கண்ட்ரீஸ் உடைய இது நடுப்பகுதி தானே இது. அது ஆக்சுவலி அரேபியன் பெனின்சுலால தான் இந்த இடம் இருக்கு. இந்த யெமனும், ஓமனுக்கும் நடுவுல. சரிங்களா? அரபுகளுமே அடிக்கடி அந்த இடத்த கிராஸ் பண்ணி வருவாங்களாம். அவங்க அந்த வியாபாரத்துக்கும் சரி, சும்மா டிராவல் பண்றப்பயும் அந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணி வருவாங்களாம். சரியா? அப்போ அந்த இடத்துல வந்து ஆ இந்த ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே வந்து நடக்குது. என்ன பண்ணாங்கன்னா 12 மீட்டர் 12 மீட்டரோட ஆழத்துல வந்து ஒரு அரபு நகரமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அது ஆதுடைய சமூகம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிக்கோலஸ் கிளாப்ன்ற ஒரு ஆர்க்கியாலஜிஸ்ட் சரிங்களா? அவர் தான் இந்த இரம் தான் அப்படின்றத
நிறைய லைப்ரரி போய் நிறைய மேப்ஸ், சேட்டலைட்டோட இமேஜஸ், அந்த மாதிரி கிபி 200ல கிரீக், இஜிப்ட்ல உள்ள டிராயிங்ஸ், அப்புறம் நிறைய வகையில வந்து இந்த பெரிய தூண்கள் இருக்க பார்த்துட்டு, அப்புறம் பழைய காலத்துடைய சர்வே எல்லாமே எடுத்து பார்த்துட்டு அவர் தான் கன்ஃபார்ம் பண்றாரு. ஓ! இந்த குரான் வசனத்துல வர்றது இதுதான் அப்படின்னு. யார் கன்ஃபார்ம் பண்றா? ஒரு கிறிஸ்துவ ஒரு ஜர்னலிஸ்ட் வந்து பண்றாரு. சரியா? இதுதான் அந்த குரான்ல சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி சர்ச் பண்ணாலும் ஒரு சில நேரம் இவ்ளோ ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு இத சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சா மட்டும் தான் நம்ம அத நம்பணும். இப்போ நெறைய ஃபேக் ஆனதெல்லாம் பரவும். ஜஸ்ட் பிகாஸ் அவங்களுடைய ஸ்கெலிட்டன்லாம் வந்து உயரமா இருந்துச்சு, பெருசா இருந்துச்சுன்றதுக்காக, நம்ம குரான்ல சொல்லப்பட்டது இதுதான். அப்படின்னு எப்படி ஃபிரௌனுடைய உடல் வந்து தப்பா போர்ட்ரே பண்ணப்பட்டிருக்கோ, அந்த மாரி நெறைய தடவ நடக்கும். அதே மாரி ஹிந்துஸும் அத எடுத்து இதான் ராமாயணத்துல உள்ளது, மகாபாரதத்துல உள்ளதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போயிறக்கூடாது. அது ஆத்தென்டிக்கா இருந்தா தான் அது பரப்பணும், நம்ம நம்பவும் செய்யணும். இல்லன்னா, அது இஸ்லாமுக்கு தானே நமக்கு வந்து அவப்பேரு. சரிங்களா? ஓகே. இப்போ மெயின் டாபிக் வரும். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன அவங்களுக்கு ப்ரீச் பண்ணாங்க? என்ன தாவா செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரா ஹூதுடைய 50வது வசனத்துல வருது. "கால யா கௌமி அப்துல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கய்ரு." அல்லாஹ்வை நீங்க வணங்குங்க. அப்போ இந்த தௌஹீத எத்தி வைக்கிறதுக்காக தான் நெறைய நபிமார்கள் வந்து அனுப்பப்பட்டாங்க. எல்லா நபிமார்களும் அனுப்பப்பட்டாங்க. ஒரே ஒரு கொள்கைய பரப்புறதுக்காக, நிலைநாட்டுறதுக்காக. அது என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ற அந்த தௌஹீத நிலைநாட்டுறதுக்காக. சரியா? அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து நம்ம தௌஹீத எடுத்து சொல்லிட்டோம். அப்புறம் அவங்க அழகா எம்பசைஸ் பண்ணியிருப்பாங்க. நான் உங்கள்ட்ட தான் எந்த கூலியுமே கேட்கலையே! என்னுடைய கூலி என்ன படைத்த இறைவன் அல்லாஹ்ட்ட மட்டும் தான் இருக்கு. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம ஒரு தாவா செய்றோம்னா, அதுல எந்த பிரதிபலனும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு ஹிதாயத் கிடைக்கணும் அப்டின்ற எக்ஸ்பெக்டேஷனுமே நம்மட்ட வந்து துஆவா மட்டும் தான் இருக்கணும். நான் சொல்லி கேட்கலையா? இவ்ளோ எவிடன்ஸ் எடுத்து வச்சுட்டேன். இது கூட போதாதா உனக்கு? அப்டின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? அந்த இடத்துல என்னுடைய வார்த்தை, நான் சொன்னேன் அப்படின்றது வந்துரக்கூடாது. அல்லாஹ்வுடைய கைடன்ஸ் தான் இது. நான் ஒரு டூல் அப்படின்றதா இருக்கணும். நான் வந்து எந்த கூலியும் எதிர்பார்க்கக்கூடாது. அந்த கூலி வந்து ஒரு அப்ரிசியேஷனாக இருந்தாலும் சரிதான். என்ன அப்ரிசியேட் பண்ணுச்சா, இவங்கள மாரி தாவா பண்ண முடியாதுப்பா, இவங்கள மாரி பயான் பண்ண முடியாதுப்பான்றது நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கக்கூடாது. சரியா? அவங்க சொல்றாங்க ஹூத் அலைஹிஸ்ஸலாம், நான் வந்து உங்கள்ட்ட எந்த கூலியும் கேட்கல. என்னுடைய கூலி அல்லாஹ்ட்ட இருக்கு. ஒரு தாயியோடைய மனசுலயும் இது பதியணும். சரிங்களா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இஸ்திக்ஃபாரும் தௌபா பத்தி பேசிருக்காங்க. நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க. அல்லாஹ் வந்து உங்களுக்கு மழையை இறக்குவான் அதுக்கு. அப்போ அந்த விளைவாக இஸ்திக்ஃபார் செஞ்சா மழை வரும் அப்படின்றது, மழை வந்து ஒவ்வொரு உயிரையுமே, இறந்த ஒரு நிலத்தையுமே உயிர் பெற செய்யக்கூடியது. அப்ப இஸ்திக்ஃபார் செஞ்சா பூமியில மட்டும் மழை பெய்யாது. நம்மளுடைய மனதுகளையுமே வந்து மழை பெய்யும். ரிலாக்ஸ் ஆகும். ஒரு செழிப்பு வந்து வரும். மழை பெய்ஞ்சாலே ஒரு செழிப்பு தானே. அதிகமாக மழை பெய்ஞ்சா வெள்ளம் இதெல்லாம் வருது. அது வந்து ஆபத்தாவும் முடியும். ஆனா அல்லாஹ் குடுக்க போற மழை வந்து என்னவா இருக்கும்? ரொம்ப நமக்கு நம்மள புத்துணர்ச்சி பெறக்கூடியதாக இருக்கும். புத்துணர்வு செய்யக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் குடுக்க போற மழை. அப்போ இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ஒரு இமாம் கிட்ட வந்து கேட்பாங்க. எனக்கு வந்து பிள்ளைகள் இல்ல. இந்த மாரி வந்து கேட்கிறப்ப, நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து செல்வத்துல பிரச்சனை. அப்ப இஸ்திக்ஃபார் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க ஒரு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்தாலும் இஸ்திக்ஃபார வந்து முன்னிலைப்படுத்துறப்போ ஒருத்தவங்க கேட்கறாங்க. நீங்க ஏன் எல்லாத்துக்குமே இஸ்திக்ஃபாரே சொல்றீங்க? ஆ எல்லா பிரச்சனைக்குமே எந்த பிரச்சனை வந்தாலும் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னோனே, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் குர்ஆன்லன்னு சொல்லிட்டு அந்த இமாம் எடுத்து காமிக்கிறப்போ, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய தாவாவ சொல்லியிருப்பாங்க. நீங்க வந்து இஸ்திக்ஃபார் செஞ்சா அல்லாஹ் உங்களுக்கு மலைகள குடுப்பான், பல வகைகள குடுப்பான். உங்களுக்கு வந்து பிள்ளைகளையும், செல்வத்தையும் கொடுப்பான்னு அல்லாஹ் சொல்லலையா? அப்ப இஸ்திக்ஃபார் தான் இதுக்கு வந்து சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்போ இஸ்திக்ஃபார் செய்யறது நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து வலிமையுடன் மேலும் வலிமை பெருக செய்வான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க வந்து புறக்கணித்து குற்றவாளி ஆகிவிடாதீங்க. யார் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் அவங்க வந்து தௌஹீத அவங்க ஏத்துக்கலன்னா அவங்க கண்டிப்பா அறிவீனர்கள் தான். அவங்க முட்டாள்கள் தான். அப்போ இத நம்ம புறக்கணித்தால் நம்ம முட்டாள்கள் மட்டும் இல்ல குற்றவாளிகளாவும் ஆவோம். அதனால அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க புறக்கணிச்சு குற்றவாளி ஆயிராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? இது எல்லாம் அவங்க பேசிட்டு தான் இறுதியாக ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட வந்து பொறுப்பு சாட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்கள எச்சரிக்கிறாங்க. அல்லாஹ் வந்து உங்கள அழிச்சுட்டு வேற ஒரு மனிதர வந்து கொண்டு வந்துருவான். வேற சமூகத்த உண்டாக்கக்கூடியவன் தான். அப்போ இவ்ளோ தூரம் பேசிட்டு தான் அவங்க என்ன பண்றாங்க? அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டிட்டு, நீங்க வந்து எச்சரிக்கிறேன் நானு லாஸ்ட்டா சொல்லிக்கிறேன்ப்பா. உங்கள அழிச்சுட்டு வேற மக்கள் அல்லாஹ் கொண்டு வந்துருவான். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? எடுத்தோனே ஒரு தடவ 2 தடவ சொல்லிட்டு, நான் சொல்றத நீ கேட்கலையா போ! இனிமே உனக்காச்சு அல்லாஹ்க்காச்சு அப்படின்னு போக்கூடாது.
ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு கிட்டயே நபி ஸல்லல்லாஹு என்ன பண்ணிருக்காங்க, 70 முறை சென்று தாவா பண்ணிருக்காங்க. அவங்க சோர்வடையவே இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்மளுடைய தாவா எப்படி இருக்கணும், கடைசி வரைக்கும் நம்ம எல்லா வகையிலும் போராடிட்டு தான் இறுதியாக நம்ம வந்து அது அப்பயுமே நம்ம கை விடக்கூடாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி தான் நம்ம இறுதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, சூரா அராஃபுடைய 69வது வசனத்துல நம்ம என்ன பார்த்தோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமூகத்துக்கு அப்புறம் நீங்க வந்து பலப்படுத்தப்பட்டிருக்கீங்க. அப்போ அந்த அருளை நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஆது சமூகத்தை சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய அருளை வந்து நம்ம நினைச்சு பார்க்கணும். நமக்கு வந்து எதுவுமே எல்லாம் தரல, எனக்கு வந்து என்ன கிடைக்குது, என் லைஃப்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கை இருக்குல்ல, கால் இருக்குல்ல, சாப்பாடு கிடைக்குதுல்ல, டேப்ப திறந்தா நமக்கு வந்து என்ன வருது, தண்ணி வருதுல. அப்ப இதெல்லாம் பேசிக் அமெனிட்டிஸ் கூட இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க. ஒரு சின்ன சின்ன அருளையும் நம்ம நினைத்து பார்க்கணும். அவங்களுக்கு எல்லாம் பெரிய அருள் கொடுத்து இவங்க நினைத்து பார்க்கல. ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, பெருசா எனக்கு எல்லாம் எதுவுமே தரலையேன்னு நம்ம கண்ண மூடிட்டு இருக்க கூடாது. ஒரு ஹார்ட் பேஷண்ட்ட போய் ஹார்ட்டோட வேல்யூ கேட்டா அவங்களுக்கு தெரியும். ஹார்ட் கிடைக்காம எவ்வளவு வந்து கஷ்டப்படுவாங்க. மூச்சு திணறல் பிரச்சனை எத்தனை பேருக்கு இருக்கும். ஒரு மூச்சு விடுறது கூட அல்லாட்ட நம்ம வந்து என்னது அந்த இதுமே நமக்கு ஒரு அருள் தான். நிம்மதியா மூச்சு விடுங்களேன். ஆஸ்துமா வீசிங் இருக்கவங்கலாம் போய் கேட்டா மூச்சு விடுறது ஒரு படி ஏறி இறங்கினாலே அவ்வளவு மூச்சு வாங்க அவங்களுக்கு. அப்போ ஒரு மூச்சு விடுறது கூட நமக்கு வந்து அல்லாஹ்வுடைய அருள் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு பெரிய அவங்களுடைய தாவா சூரா ஷூராவுடைய 123வது வசனத்துல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து நீங்க வந்து அல்லாஹ்க்கு அஞ்ச மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அல்லாஹ் வந்து நான் வந்து அல்லாஹ்வே ஒரு இறை தூதர் தான் நானு. நிச்சயமா நான் உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய இறை தூதர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க தான் சொல்லிட்டாங்களே முன்னாடியே. நான் வந்து எந்த கூலியுமே எதிர்பார்க்கல. இதனால ஒரு மிஸ்லீடுன்றதே இல்ல. இப்ப எவ்வளவு ஒரு சாமியார்களை பார்க்கிறோம். கடவுள் பேர்ல எவ்வளவு ஏமாத்து வேலை பார்க்கறாங்க. எவ்வளவு ஒரு சுரண்டுறாங்க. செல்வத்தையும் சரி, உடலாலையும் சரி, எவ்வளவு ஒரு கேவலமா போய்க்கிட்டு இருக்கு. கடவுளின் பேர்ல வந்து மதத்தின் பேர்ல எவ்வளவு கேவலமா போய்க்கிட்டு இருக்கு. ஆனா நம்மளுடைய தூதர்கள் என்ன பண்ணிருக்காங்க, எதையுமே எதிர்பார்க்கல. நீங்க நல்லா வணங்குங்க அப்படின்றது மட்டும் தான் அவங்களோட இருந்திருக்கு. அப்போ நம்பிக்கைக்குரிய அவங்கள நம்பி நம்ம என்னாலும் பண்ணலான்ற அளவுக்கு ஒரு தாயியா தான் எல்லா தூதரும் இருந்திருக்காங்க. நம்ம அவங்கள பின்பற்றலாம் அப்படின்ற அளவுக்கு. சரியா? அடுத்து நீங்க வந்து அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்க, எனக்கு கீழ்ப்படியுங்க. அப்ப நம்ம அல்லாஹ்வுக்கு அஞ்சி பிறகு நம்ம தூதருக்கும் கீழ்ப்படியணும். ஏன்னா தூதர்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய வசனத்த தானே சொல்லி வந்திருக்காங்க. அவங்க தனிப்பட்ட எதுவுமே சொல்லல. அப்போ நம்ம ஒரு தூதரை மறுத்தாலும் நம்ம எல்லா தூதர்களையுமே மறுத்ததுக்கு சமம் தான். சரிங்களா? அப்புறம் வந்து சொல்றாங்க, மேலும் இதற்காக நான் வந்து கூலி எதுவுமே உங்கள்ட்ட கேட்கல. என்னுடைய கூலி வந்து அகிலத்துடைய இறைவன்ட்ட இருக்குன்னு மறுபடியும் இங்கேயும் சொல்றாங்க. அப்புறம் நீங்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். 128வது வசனத்துல ஷூராவுடைய 26வது அத்தியாயம் 128வது வசனத்துல நீங்கள் ஒவ்வொருவருமே என்ன பண்றீங்கன்னா, உயரமான இடத்துல வந்து வீணாக சின்னங்களை நிர்மாணிக்கிறீங்களா? அதாவது வெட்டியா எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு சிலைகள் வைக்கிறாங்க, எவ்வளவு மாளிகைகள் கட்டுறாங்க. இப்பயே நம்ம பார்க்கிறோம். தேவையே இல்லாம ஒரு லீடருக்கு வந்து ஒரு சிலை வைப்பாங்க. அவ்வளவு காசு கட்டி. இப்ப அது பிரயோஜனமா அதுலயாவது போடலாம். ஆனா ஆனா இந்த உலகத்துல எந்த ஒரு தலைவருக்குமே ஒரு சிலை வைக்காம யாரும் இருந்ததுல நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தவிர. அவங்களுக்கு மட்டும் தான் நம்ம சிலை வைக்கல. இவ்ளோ பேர் அவங்கள ஃபாலோ பண்ணியும் அவங்களுக்கு எந்த சிலையுமே இல்ல. அவங்க நினைவாக எதுவும் கிடையாது. ஏன்னா உலகத்துல இருக்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, நல்ல உயரமா எல்லாத்தையும் கட்டி வீணாக சில சின்னங்களை வந்து பொறிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்சின்னு எடுத்துக்கிட்டாலே என்ன பண்ணுவாங்க, நிறைய அதுல வந்து செலவு பண்ணுவாங்க. அதை வெறும் பிராண்ட் பண்றதுக்காகவே எவ்வளவு செலவு பண்றாங்க. அதை கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க அடுத்து, இன்னும் நீங்கள் நிரந்தரமாக இருப்போம் என்று அழகிய வேலைப்பாடுகள் மிக்க மாளிகைகளை அமைத்துக் கொள்கிறீர்களா? وَتَتَّخِذُونَ مَصَانِعَ لَعَلَّكُمْ تَخْلُدُونَ. இது வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். நீங்க வந்து நிரந்தரமா இருக்கிற மாதிரி நீங்க மாளிகைகள் அப்படியே அழகிய வேலைப்பாடுகள். இது ஒவ்வொருத்தரோட வீட்டையும் நம்ம எடுத்துக்கலாம். வீடு கட்டுறோம்ல, எப்படி கட்டுறோம் நம்ம? அப்படியே அலங்காரமா ஒரு டைல்ஸ் இப்படி இருக்கணும், கம்பி இப்படி இருக்கணும், ஜன்னல் கம்பி இருக்கணும், கண்ணாடி இப்படி இருக்கணும், முன்னாடி இருக்க போர்ட்டிகோ இப்படி இருக்கணும், ரூம் பாத்ரூம் இப்படி இருக்கணும் அப்படின்னு எவ்வளவு பாக்குறோம். அங்க நிரந்தரமா இருக்க போறோமா? ரீசெண்டா படிச்ச ஒரு செய்தி என்னன்னா, அவ்வளவு கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல உழைச்சிட்டு வருவாரு. ஒருவேளை வெளிநாட்டுல அவரு இறந்துட்டாலுமே, அவர் மவுத் ஆயிட்டாலுமே, புது வீடு இங்க கட்டுறாரு. புது வீடு கட்டணும்னே உழைக்கிறாரு. அதிகமா உழைக்கிறாரு. ஒரு வழியா கட்டி முடிச்சிட்டாரு. இங்க வரப்போற டைம்ல மவுத் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோவேன். அப்போ அவர் இங்க அந்த பாடி வந்தோடனே அவருடைய ஜனாசா வந்தோடனே என்ன பண்ணுவாங்க? புது வீட்டுல கொண்டு போய் வச்சு அவர் கஷ்டப்பட்டு உழைச்சு கட்டின வீடு. ஒரு 2 நாள் 3 நாள் இங்க வச்சுட்டு அனுப்புவோம்னா சொல்லுவாங்க? கண்டிப்பா கிடையாது. புது வீட்டுல மையத்தை வைக்க வேணாம். பழைய வீட்டிலேயே வைங்கன்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு நிரந்தரமற்ற உலகம் இது. நீங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த வீடை கட்டினாலும் உங்களுக்கு தேவைப்படுறது வெறும் 6 அடி தான்.
நீ வந்து எனக்குன்னு ஒரு 2 ரூமு, இதுக்கு ஒரு ரூமு, அதுக்கு ஒரு ரூமு, என் பிள்ளைக்கு வந்து 4 வீடு, ஒரு பிள்ளைதான் இருக்கும், 4 வீடு எதுக்குன்னு தெரியாது, இல்ல 2 பிள்ளை இருக்கு, 2 பிள்ளைக்கு ஆளுக்கு ஒரு ஒரு வீடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உழைப்ப போட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு கட்டினாலும் எல்லாம் என்ன கேக்குறான், நீங்க வந்து நிரந்தரமா இருக்க போறீங்களா, உங்களோட வீடு இதா, அதுக்காக லோன் போட்டு வட்டி வாங்குறவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றான், நான் போர் செய்வேன் அப்படின்னு நல்லா எச்சரிச்சிருக்கேன். ஆனா என்ன பண்றது, இஎம்ஐலையும் லோன்லயும் வீடை கட்டுறது. அப்ப என்ன முக்கியம், ஒரு 60 வருடம் வாழ போறதுக்காக நம்மளோட எட்டர்னல் லைஃப நிரந்தரமாக இருக்க போறிய சுவனத்தை வந்து தியாகம் பண்ற மாதிரி தானே. ஒரு 2 வருஷம் நான் ஒரு ஊருக்கு போறேன், அங்க 2 வருஷம் தான் இருப்பேன்றதுக்காக சொந்த ஊர்ல இருக்க என் வீட்டை விட்டு நாங்க போய் வீடு வாங்க வேணாம் கிடையாது. அங்க 2 வருஷம் தான் இருக்க போறேன், இங்க இருக்க வீடை விட முடியுமா, பூர்வீக வீடுன்னு எவ்வளவு பெருமை இது பண்ணுவோம் நம்ம, எவ்வளவு பெருமை அடிப்போம். அப்ப ஆஹிரால இருக்க வீடுதான் நிரந்தரமான வீடு. அங்க இருக்க வீட்டுக்காக அல்லாவிடமே போர் செய்யற அளவுக்கு என்ன பண்றது, லோன் வாங்குறது, ஒத்திக்கு இருக்கிறது. ஒத்திக்கு இருக்கிறது தப்பு தானே, அதுவுமே வட்டிக்கு சமானம் தானே. அப்போ அல்லாஹ் என்ன கேக்குறான், நீங்க வந்து நிரந்தரமா இருக்க போறீங்களா, இவ்வளவு அழகிய வேலைப்பாடுகள் எதுக்கு அப்போ, ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து யோசிக்கணும். அடுத்து இன்னும் நீங்கள் வந்து எவரையும் ஏதாவது குற்றம் அவங்க செஞ்சு அதை நீங்க பிடிச்சீங்கன்னா ரொம்ப கொடியவர்கள் போல் பிடிக்கிறீங்க. யாராவது ஒரு விஷயம் பண்ணிட்டா போதும், நம்ம என்ன பண்றோம், மலக்குகள் மாதிரி தீர்ப்பு கொடுக்குறோம். நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டா என்ன பண்றோம், மனுஷன் தானப்பா, ஆதமுடைய பிள்ளைகள் எல்லாருமே தவறு செய்யறவங்க தான்ப்பா அப்படின்ட்டு போயிடுறோம். அப்ப இது வந்து எவ்வளவு ஒரு அநியாயமான ஒரு தீர்ப்பாக இருக்கு. யாராவது ஒண்ணு செஞ்சோடனே அவ்வளவு கடுமையா இருக்கு. இப்ப நம்ம பிள்ளைய செஞ்சாலுமே, இப்ப நம்ம வீட்டுல வந்து நம்ம பிள்ளை ஒரு பொருளை உடைச்சிட்டா, அதுவே நம்ம ஃப்ரெண்டோட பிள்ளை நம்ம வீட்டுல ஒரு பொருளை உடைச்சா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும். இருக்கட்டும்ப்பா, பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா அப்படின்ட்டு அந்த பிள்ளைய அப்படியே கொஞ்சுவோம். நம்ம பிள்ளை உடைச்சிட்டா போதும், இல்ல நம்மளே, இல்ல இல்ல சில அம்மாமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே உடைச்சிட்டு யார் இதை கொண்டு வந்து இங்க வச்சா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்ப மத்தவங்க ஒரு தப்பு செஞ்சா எப்படி இருக்கு, நம்மளுடைய தீர்ப்பு எப்படி இருக்கு, அவ்வளவு கடுமையா பிடிக்கிறதா இருக்கு. சரியா? அப்போ என்ன சொல்றாங்க, எனவே நீங்க அல்லாவுக்கு அஞ்சுங்கள், எனக்கு கீழ்ப்படிந்து நடங்கள்னு மறுபடியும் அந்த தூதர் வந்து சொல்றாங்க. சரிங்களா? மேலும் நீங்கள் வந்து அறிந்திருக்கும் பாக்கியமான பொருள்களை எல்லாம் கொண்டு அல்லாஹ் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்கான், உதவி அளிச்சிருக்கான். அவனுக்கு நீங்க அஞ்சுங்க. அப்போ அடுத்து அவங்க சொல்றாங்க, அவன் உங்களுக்கு ஆடு மாடு ஒட்டகை போன்ற கால்நடைகளையும் பிள்ளைங்களையும் கொண்டு உதவி அளித்தான், இன்னும் தோட்டங்களையும் நீரூற்றுகளையும் கொண்டு உதவி அளிச்சான் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்போ அல்லாஹ் வந்து நமக்கு தெரிஞ்ச எல்லா பாக்கியமான பொருட்களை கொண்டு அல்லாஹ், நமக்கு தெரிஞ்ச பாக்கியமான பொருட்கள் என்ன, இப்ப வந்து ஆடு மாடு ஒட்டகை போன்ற கால்நடைகள் அவங்க சொல்றாங்கன்னா, இப்ப நமக்கு வந்து பைக்கு காரு இந்த மாதிரி எவ்வளவு தூரம், இப்ப பஸ் கூட எடுத்துக்கோங்க. ஒரு இடத்துக்கு போகணும்னா நம்ம வீட்டுல வண்டி இல்லாட்டி பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு ஷேர் ஆட்டோ பஸ் ஆகுது, அதுல நம்ம கொடுத்த ஒரு டிரான்ஸ்போர்ட் தானே அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் நம்மளுடைய பிள்ளைகள் கடைசி காலத்துல இருந்து அந்த பிள்ளைகளை நம்ம பார்த்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து கடைசி காலம் இருக்கிறப்போ எவ்வளவு பிள்ளைகள் ஹோம்ல விடுறாங்க. ஆனா ஒரு சில பிள்ளைகள் அவங்க பாத்துக்கிறாங்கல்ல, எவ்வளவு பிள்ளைகள் வந்து அருட்கொடையாக இருக்காங்க. நம்ம பிள்ளை வந்து ஒரு பிரைஸ் வாங்கிட்டு வந்தா நமக்கு எவ்வளவு கண் குளிர்ச்சியா இருக்கு. ஒரு அதை ஸ்டேட்டஸ் வைக்கிறது, போட்டோ எடுத்து அழகா பிள்ளைய நிக்க வச்சு, அப்போ எவ்வளவு ஒரு பெருமைப்படுறோம். ஒரு ரேங்க் எடுத்துட்டா, இல்ல ஒரு கிஃப்டா ஒரு பென்சில் வாங்கிட்டா நம்ம பிள்ளை எவ்வளவு நமக்கு ஒரு பெருமையா இருக்கு. அப்போ அந்த பிள்ளைகளுமே ஒரு பாக்கியம். அப்புறம் தோட்டங்கள், நீரூற்றுகள், அந்த கார்டன் இதுக்கெல்லாம் நம்ம போனாலே, இந்த அருவி இந்த மாதிரி நேச்சுரலா இருக்கிற சீனரிக்கெல்லாம் நம்ம போனாலே ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மனசு ஒரு காம் ஆகும். அப்ப அந்த மாதிரி வந்து அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான், நமக்கு வந்து கொடுத்திருக்கான். அதுலதான் நமக்கு வந்து சாப்பாடு எல்லாமே கிடைக்குது அல்ஹம்துலில்லாஹ். சோ அப்படி நமக்கு வந்து உதவி செஞ்சிருக்கான். அப்புறம் நிச்சயமாக நான் உங்கள் மீது மகத்தான நாளின் வேதனை பற்றி அஞ்சுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது எல்லாம் அவங்க சொல்றதுக்கு எதுக்கு, அல்லாஹ் வந்து நினைவு கூறுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, எனக்கு கீழ்ப்படிங்க, இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கான்ல, அதெல்லாம் நினைச்சு பாருங்க, இவ்வளவு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கான்ல, வசதி ஏற்படுத்தியிருக்காங்க, இதெல்லாம் எதுக்கு, மறுமை நாள்ல கேள்வி கேட்கப்படும். அதுக்காக தான் அந்த நாள்ல இருக்க வேதனைய வந்து அச்சமூட்டணும். நன்மையும் இங்க எழுதியிருக்காங்க, தீமையையும் தடுத்து அச்சமூட்டியிருக்காங்க. அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து நன்மாரையும் கூறுறாங்க. ஒரு தூதருடைய பணி இதுதான். அப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல மகத்தான நாள், இப்போ மறுமைக்காக தானே இப்ப எல்லாருமே இந்த இடத்துல இவ்வளவு வேலையை விட்டுட்டு நைட் டைம்ல எதுக்காக நம்ம எது கேட்கணும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் நம்ம வந்து பெறணும், சொர்க்கத்துக்கு போகணும். அப்போ நம்மளுடைய அமல்னால எதுவுமே இல்லை. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ் வணங்குங்க, கீழ்ப்படிங்க, அஞ்சுங்க. அப்போ நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, இந்த மகத்தான நாள்ல வேதனையை விட்டு நம்ம வந்து தடுக்கப்படுவோம். சரியா? அப்போ என்னுடைய அமல்கள்னால நான் சொர்க்கம் போக முடியாது. அல்லாஹ்க்கு அஞ்சி அவனுடைய ரஹ்மத்னால மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், சொர்க்கத்துக்கு போக முடியும். அதனால மட்டும்தான். சரிங்களா? சரி.
இப்போ வந்து எதற்காக அல்லாஹ் வந்து அவங்கள பனிஷ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதற்கு அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து எங்களுக்கு உபதேசம் செஞ்சாலும் சரி, எங்களுக்கு செய்யலனாலும் சரி, 2மே எங்களுக்கு ஒண்ணுதான் அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப பொடுபோக்குத்தனமாக இருக்காங்க. நீங்க என்ன பண்ணாலும் சரி, எங்களுக்கு வந்து எல்லாம் ஒண்ணுதான்ப்பா. இது வந்து எங்களுடைய முன்னோர்களோட வழக்கம். நாங்க அப்படிதான் பண்ணுவோம். எது முன்னோர்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமூகம் தான் இதுக்கு முன்னாடி வந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்புறம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமூகத்துக்கு அப்புறம் இவங்க வந்திருக்காங்க. அதுக்கே அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுடைய முன்னோர்கள வந்து நாங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, நாங்கலாம் தண்டிக்கப்படவும் மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து வந்து அவங்க என்ன பண்றாங்க, பொய்ப்பிக்கிறாங்க தூதர. அதனால அவங்கள வந்து அல்லாஹ் அழிச்சிருக்கான். அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்க பொய்ப்பிச்சாங்க. அதனால அவங்கள வந்து நாங்க அழிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக இதுல வந்து உங்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். எதனால அல்லாஹ் அழிச்சிருக்கான்? ஒரு பெருமை அடித்து அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுத்தனால அல்லாஹ் வந்து அழிச்சிருக்கான். இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, பெரும்பாலும் நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க. இந்த பெரும்பாலானோர் அப்படின்னு இருக்குல்ல, வமா கேன அக்ஸருஹும் முஃமினீன். அதாவது அல்லாஹ் நீங்க நல்ல குர்ஆனுடைய இத பார்த்தீங்கன்னா, அதோடைய மெத்தடே எப்படி இருக்கும்னா, இந்த மெஜாரிட்டிய எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேக்ஸிமம் ஈவில் சைட்ல தான் இருப்பாங்க. பெரும்பாலானோர் நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க. பெரும்பாலானோர் நன்றி செலுத்த மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப என்ன சொல்றோம்? எல்லாரும் தானே பண்றாங்க. நான் பண்ணா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகள வந்து விடுறோம். அப்ப எல்லாரும் பண்றது என்னவா இருக்கு? நரகத்துக்கு உள்ளதா இருக்கு. அல்லாஹ் என்ன சொல்லிருக்கான்? சொர்க்கத்தை நிரப்புவேன்னு கூட அல்லாஹ் சொல்லல. நரகத்தை மனிதர்களையும் கல்லையும் கொண்டு நிரப்புவேன், ஜின்களையும் கொண்டு நிரப்புவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப நரகத்தை நிரப்புனா அப்ப ஜன்னாவை விட அதிகமா நரகம்ல தான் போறாங்க. அப்போ குறைவா அல்லாஹ் சொல்றப்பவே சொல்லுவான், குறைவானவர்கள் தான் நன்றி செலுத்துறாங்க. சொற்பமானவர்கள் தான் நம்பிக்கை கொள்றாங்க அப்படின்னு சொல்றான். அப்போ நான் வந்து ஒரு மெஜாரிட்டியான ஃபாலோ பண்ணணும்னு இல்ல. நான் மைனாரிட்டில இருந்தாலும் கரெக்ட்டா இருக்கேனா? ரைட்டா இருக்கேனா? அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுறேனா? அதான் முக்கியம். எல்லாரும் பண்றாங்க. ஆடம்பரம் திருமணம் எல்லாரும் பண்றாங்க. அப்புறம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ச்சே என்ட்ட ஒண்ணும் இல்லன்னு சொல்லிருவாங்க. அப்புறம் ஒண்ணும் இல்லாதவ போலன்னு சொல்லிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனா ரொம்ப கம்மியான பேர் தான் எல்லாம் இருந்தும் எளிமையா செய்வாங்க. சரியா? அப்போ இந்த பெரும்பாலும் மெஜாரிட்டி நீங்க போனாலே அது எல்லாமே நரகத்துக்கு வழிவகுக்க கூடியதாக தான் இருக்கும். தூதர்களை பின்பற்றுறவங்களுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சொற்பமானவங்களா பின்பற்றிருப்பாங்க. சரியா? அப்போ இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டியா நான் இருக்கேன், தனித்து விடப்பட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு நினைப்பே நமக்கு வேணாம். தனித்து விடப்பட்டிருந்தாலும், அந்நியப்படுத்தப்பட்டிருந்தாலும், சிறுபான்மையில் நீங்கள் இருந்தாலும், நீங்கள் வந்து நம்பிக்கை கொண்டிருந்தீங்கன்னா, நீங்க தான் உன்னதமானவர்கள். நீங்கள் தான் வெற்றியாளர்கள். சரியா? இத வந்து நம்ம நல்லா மனசுல பதிய வச்சுக்கணும். ஒரு இடத்துக்கு போறோம், நான் மட்டும் தான் ப்ராப்பரா புர்கா போட்டிருக்கேன். மத்த எல்லாரும் நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அழகா புர்காவே சில பேர் போடல. ட்ரெஸ் எல்லாம் அழகா இருக்கு. நகைலாம் அழகா போட்டிருக்காங்க. நல்லா மேக்கப் பண்ணியிருக்காங்க. நல்லா தலை சீவிருக்காங்கன்னா, தட் இஸ் நாட் இஸ்லாம். அது வந்து மார்க்கம் சொன்ன ஹிஜாப் கிடையாது. அது வந்து நம்மளோட மார்க்கம் கிடையாது. நம்ம மார்க்கம் அந்நியமாக தோன்றியது, அந்நியமாகவே முடிவடையும். அந்த சொற்பமானவர்கள்ல நான் இருந்தா போதும். அல்லாஹ்வின் பார்வையில என்னது? நான் வந்து ஒரு சின்ன வேலை செஞ்சாலும், நான் சின்ன மனிதர்களாக இருந்தாலும், நான் இருக்கிற இடமே நான் தெரியாம இருந்தாலும், அல்லாஹ்வின் பார்வையில நீங்கள் உன்னதமானவர்களாக தான் இருப்பீங்க. சரியா? இப்போ அவங்கள வந்து ஏன் அழிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்னென்ன பனிஷ்மென்ட் கொடுக்கப்பட்டுச்சுன்னு பார்ப்போம். சரியா? ஏன் அழிச்சான்? அவங்க வந்து என்ன பண்ணாங்க? பெருமை அடிச்சாங்க. எங்கள விட வலிமையில் மிக்கவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரியா? அப்போ இந்த வீண் பெருமை வந்து என்ன பண்ணுச்சு? அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஒரு சின்ன விஷயம்னாலும் என்ன என்ட்ட இல்லாததா? ச்சே அவள்ட்ட என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி பெருமை. ஒண்ணுமே இருக்காது. அப்புறம் நான் இன்னொன்னு மெயினா, நான் வந்து உனக்கு இது செய்றேன், அது செய்றேன். நாளைக்கு வந்து என்ன பாருங்க. நாளைக்கு என்ன ஃபோன் பண்ணுங்க அப்படின்ட்டு எல்லாம் என்ட்ட இருக்கு அப்படின்னு பெருமை அடிச்சு, நம்மள நம்பி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணாம போயிறது. எல்லாம் இருக்குன்னு பெருமை அடிக்கிறது பிரச்சனை இல்ல. ஒரு ரூ. 1 நீங்க குடுத்தாலும் அது வந்து என்ன சொல்றாங்க? வலக்கரம் குடுக்குறது இடம்கரம்க்கு தெரியாம இருக்கணும். என்ட்ட எல்லாம் இருக்கு அப்படின்றது காமிக்கிறது என்னது? வேஸ்ட். நம்பிக்கை குடுத்துட்டு அந்த மோசடி நம்ம வந்து செய்யாம இருக்கணும் மத்தவங்களுக்கு. சரியா? அவங்க வந்து பெருமை அடிச்சது தான் முதல் காரணம். அதுக்கப்புறம் ஆ அதிலேயே அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் வந்து அவங்கள படைச்ச அல்லாஹ் வந்து அவங்களோட வலிமையில் மிக்கவன்னு அவங்க வந்து பார்க்கலையா? அப்படின்னு சொல்லி இது வந்து ஹாமீம் சஜ்தால 15வது வசனமாக வருது. அன்றியும் ஆது கூட்டத்தார் பூமியில் அநியாயமாக பெருமை எடுத்துக் கொண்டு எங்களை விட வலிமையில் மிக்கவர்கள் யார் என்று கூறினார்கள். அவர்களை படைத்த அல்லாஹ் நிச்சயமாக அவர்களை விட வலிமையில் மிக்கவன் என்பதை அவர்கள் கவனித்திருக்கவில்லையா? இன்னும் அவர்கள் நம் அத்தாட்சிகளை மறுத்தவராவே இருந்தாங்க. அத்தாட்சிய அடுத்து மறுத்திருக்காங்க. பெருமைய அடிச்சுட்டு இப்ப இவன் யாரு? ஆ ஷைத்தான் என்ன பண்ணான்? அபா வஸ்தக்பர கான மினல் காஃபிரின். அவன் வந்து பெருமை அடிச்சான். அதனால காஃபிர் ஆயிட்டான். அல்லாஹ் சொல்றப்பவே சொல்றான். அபா வஸ்தக்பர். அவன் வந்து ரொம்ப அப்படியே தான் தான் பெரியவன்னு நினைச்சான். ரொம்ப பெருமையில மூழ்கி இருந்தான். சோ கான மினல் காஃபிரின். அவன் காஃபிர்கள்ல ஒருவன் ஆயிட்டான். அப்ப பெருமைன்றது நம்மகிட்ட இருக்கவே கூடாது. அடுத்து வந்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் அழிச்சதாக அல்லாஹ்வே சொல்றான்.
அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக அல்லாஹ் வந்து அவங்கள்ட்ட இருந்தே ஒரு தூதர கொண்டு வந்ததுன்னா அவங்களுக்கு அத்தாட்சி தானே. பெரிய பெரிய தூண்கள்ல அவங்க வந்து மாளிகைகள்லாம் கட்ட முடிஞ்சது ஒரு அத்தாட்சி தானே. எல்லா சமூகத்தையும் விட வலிமையா அவங்க இருந்ததும் அவங்களுக்கு ஒரு அத்தாட்சி தானே. சரியா? அல்லாஹ் வந்து எந்தெந்த வசதிகள்லாம் நமக்கும் குடுத்தானோ, அதெல்லாம் அவங்களுக்கும் வந்து அல்லாஹ் குடுத்திருக்கான். அல்லாஹ் வந்து சூரா அஹ்காஃபோட 26வது வசனத்தை சொல்றப்ப, மக்காவாசிகளை நோக்கி அல்லாஹ் சொல்றப்ப, அது நமக்கும் தான். உங்களுக்கு என்ன வசதிகள்லாம் நம்ம கொடுத்திருக்கோமோ, அத அவங்களுக்கும் நம்ம வந்து கொடுத்தோம். செவிப்புலன், பார்வை, இருதயங்கள் எல்லாமே நம்ம கொடுத்தோம். ஆனா, அல்லாஹ்வுடைய வசனத்த அவங்க நிராகரிச்சாங்க. அவங்க அத நிராகரிச்சப்போ, அவங்களோட செவிப்புலன், பார்வை, இருதயங்கள் எதுவுமே அவங்களுக்கு பயனளிக்கல. அதான் நம்ம சொன்ன மாதிரி, நம்ம எல்லாமே இருந்து வெரி இன்டலெக்சுவல் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர், கோல்டு மெடலிஸ்ட்டா இருந்தாலும், நீங்க தௌஹீத பின்பற்றல அப்படின்னா, யூ ஆர் அ ஃபூல். நீங்க வந்து கண்டிப்பா என்னது அடி முட்டாளுக்கு தான் சமம். எதுவுமே உங்களுக்கு வந்து பயன் அளிக்காம தான் போகும். அப்புறம் அவங்க வந்து என்னது பரிகாசம் செஞ்சிருந்தாங்க. அதுவே அவங்கள வந்து சூழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வ மறுத்து அவங்களுடைய தெய்வங்கள வந்து விடல. முன்னோர்களுடைய தெய்வங்கள்னு அத புடிச்சு தொங்கிட்டே இருந்தாங்க. சரியா? அல்லாஹ்வோட அடுத்து என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய வசனங்கள்ல பொடுபோக்காக இருக்கிறாங்க. நேர்வழிக்கு அவங்க நீளம் போட்டு தான் அல்லாஹ் அவங்களுக்கு பல அத்தாட்சிகள வந்து திருப்பி திருப்பி அல்லாஹ் காமிக்கிறான். சூரா அன்காஃபுடைய 27வது வசனத்துல எல்லாம் வந்து சொல்றான், உங்கள சுற்றி உள்ள ஊர்கள வந்து நாங்க வந்து அழிச்சோம். அவங்க வந்து நேர்வழிக்கு நீளம் பொருட்டு தான் நாம அவங்களுக்கு அத்தாட்சிகளை திருப்பி திருப்பி காண்பித்தோம்னு நல்லா சொல்றான். திரும்ப திரும்ப அல்லாஹ் வந்து ஏன் இந்த அத்தாட்சிகளை குடுக்குறான்? எப்படியாவது அவங்க நேர்வழிக்கு வந்துர மாட்டாங்களா? அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சமூகத்துக்குலாம் எவ்ளோ அத்தாட்சி வந்துச்சு. ஏதாவது ஒரு கட்டத்துல ஃபிரௌன் மாறிட மாட்டானா? பனு இஸ்ரவேலர்கள் மாறிட மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஆசைப்பட்டான். ஆனா, அவங்க என்ன பண்ணாங்க? திருப்பி திருப்பி இத பண்ணி வேதனைய வந்து கேட்டு வாங்குனாங்க. அப்புறம் பரிகாசம் செஞ்சாங்க. பரிகாசம் செஞ்சனால அத கொண்டே அவங்க வந்து வேதனைப்படுத்தப்பட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் அவங்க வந்து அத்தாட்சிகள கேட்டாங்க. ஆனா, அவங்க என்ன பண்ணாங்க, அந்த அத்தாட்சிகள பார்த்து அத மறுத்துட்டாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாம்ட்ட கேட்கறாங்க. நீங்க வந்து நிஜமாவே தூதரா இருந்தா அத்தாட்சிய கொண்டு வாங்க அப்படின்னு கேட்கறாங்க. பட் அவங்க என்ன பண்ணல, அத வந்து நம்பிக்கை கொள்ளல. அப்புறம் அவங்க எப்படி வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க அவங்களுடைய தாவாவனா, உங்களுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருச்சு, பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து எங்களோட தெய்வங்கள் தான் உங்களுக்கு ஏதோ கேடு விளைவிச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நீங்க இப்படி பேசுறீங்க. சூரா ஹூதுடைய 54வது வசனத்துல இது வருது. அவங்க என்ன பண்றாங்க, நீங்க வந்து அதனால தான் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம சில விஷயங்கள் பேசினாலே ஒரு சில நேம சொல்லி நம்மள பிராண்ட் பண்ணிருவாங்க. ஓ! இவங்க வந்து இப்படிதான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நீங்க. இப்படிதான் நீ பேசுவ. இப்போ வந்து நம்ம மாற்று மதத்துக்குள்ள போ வேணாம். இப்போ சில தர்கா வழிபாடுகள், சில விஷயங்கள் அனாச்சாரங்கள், பித்தத்துகளை எடுத்து சொன்னா நம்மளே என்ன சொல்லுவாங்க, நீ வந்து வஹாபி இந்த மாரி சில வேர்ட்ஸ் தான் நமக்கு வந்து இங்க இருந்தே வரும். அப்ப இதனால தான் நீ இப்படி பேசுற, என்னமோ ஆயிடுச்சு அப்படின்ற இதையும் நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து தூதர்களுக்கு மாறு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சூரா ஹூதுடைய 59வது வசனத்த சொல்றான். இப்ப அவங்களுக்கு அனுப்பப்பட்டது யாரு? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் தானே அவங்களுக்கு அனுப்பப்பட்டது. அந்த ஆதி சமூகம் வந்து அது எப்படி எல்லாம் வந்து தூதர்கள் எல்லாரையும் வந்து அவங்க மறுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, சொல்றான் அப்படின்னா, ஒரு தூதர நம்ம மறுத்தாலும் எல்லாரையுமே மறுத்ததுக்கு சமம் தான். ஒரு வேதத்த மறுத்தாலும் எல்லாரையும் வேதத்தை வந்து நம்ம மறுத்ததுக்கு சமம் தான். அப்ப ஒரு தூதர் நம்ம ஃபாலோ பண்றது எல்லா தூதர்களுக்கும் நம்ம ஃபாலோ பண்ற மாரி. அந்த ப்ளூரலா எல்லாம் சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் இதுதான். சரிங்களா? அதுக்கப்புறம் தூதர் என்ன பண்றாங்க? மடையர், பொய்யர் அப்படின்ற வேர்ட்ஸ்லாம் அவங்க சொல்றாங்க. அப்புறம் வீணான கட்டிடங்கள்ல எல்லாம் கட்டி அவங்க என்ன பண்ணாங்க? நிரந்தர வாழ்வுன்னு சொல்லி நெனச்சாங்க. அதனால எல்லாம் என்ன பண்றான்? நீ இது வந்து நிரந்தரம் கிடையாது. நீ எவ்வளவு வலிமை மிக்கவனா இருக்கிறதுலே வலிமையான சமூகம் அந்த சமூகம் தான். ஆனா அதவே அழிச்சு காட்டி எல்லாம் ஒரு அத்தாட்சியாக ஆக்கியிருக்கான். சரிங்களா? இப்போ வந்து அவங்களுக்கு என்னென்ன பனிஷ்மென்ட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் மெயினான பனிஷ்மென்ட்டா சொல்லுவாங்க. சூரா அஹ்காஃபுடைய 24வது வசனம். மலட்டு காற்று வந்து அவங்களுக்கு வந்து அல்லாஹ் அனுப்பியிருப்பான். அந்த மலட்டு காற்று எப்படின்னா, ஆக்ஸிஜன் இருந்தா தானே நம்மளால பிரீத் பண்ண முடியும். அப்ப அவங்களுக்கு என்ன இருக்கும்னா, அந்த மேகம் வந்து ஆக்ஸிஜனே இல்லாம இருக்கும். அவங்க வந்து அந்த மேகத்த பார்த்துட்டு, ஓ! மழை வர மேகம் போல. ஏன்னா, மேகம் நமக்கு வந்து எப்பயுமே இருக்கிறதுனா ஒண்ணும் தெரியாது. அவங்கலாம் பாலைவனத்துல இருக்கிறவங்க. ஸோ நல்ல ஒரு அடர்ந்த மேகம் வந்து அவங்களுக்கு வர்றப்ப, ஓ! மழை பெய்ய போகுது போல அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா, அப்பதான் தெரியுது அது வந்து அவங்களுக்கு வேதனையை கொண்டு வந்த மேகம். சரிங்களா? அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து வீடுகள தவிர வேற எதுவுமே இல்ல அப்படின்னு அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். 25வது வசனத்துல. சூரா அஹ்காஃபுடைய 25வது வசனத்துல வீடுகள தவிர வேற எதுவுமே இல்லாம போயிருச்சு. அப்புறம் சூரா ஹாக்காவுடைய 6வது வசனத்துல பேரொளியோட ஒரு வேகமாக சுழன்று அடிக்கிற கொடுங்காற்று வந்து அவங்களுக்கு எல்லாம் அனுப்பி வந்து அவங்கள அழிச்சிருவான். அப்ப காத்து தான் ஒரு லேசான காத்து வந்தா நமக்கு எவ்வளவு ஒரு இதமா இருக்கும். ஆனா அவங்களுக்கு என்னது ஒரு கொடுங்காற்ற வந்து அல்லாஹ் அனுப்பியிருக்கான். அதே காற்று தான் அது சாஃப்ட்டா இருக்கிறப்ப நமக்கு இதமா இருக்கு. ஆனா அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான்? அது ஒரு கொடுங்காற்றாக மாத்திருக்கான்.
மேகம் தான் நமக்கு ஒரு சந்தோஷம் தரக்கூடிய மேகம். ஆனா அது என்ன பண்ணிருக்கு, அவங்களுக்கு என்னது அழிவு தந்திருக்கு. நபிஸ்வலாசம் கூட ஒரு ஹதீஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. நான் வந்து அவங்க நபிஸ்வலாசம் சொன்னது என்னன்னா, நான் சபா என்னும் கீழை காற்றின் வாயிலாக வெற்றி அளிக்கப்பட்டுள்ளேன். ஆனா அந்த ஆது சமூகத்தார் வந்து தபூர் என்னும் மேலை காற்றினால் அழிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் வருது. அப்புறம் வந்து சூரா ஹாக்காவோட 7வது வசனத்துல என்னன்னா, 7 இரவு 8 பகல் வந்து தொடர்ந்து வீசுது அந்த காற்று. சரிங்களா? அந்த சமூகத்த வந்து அப்படியே அடியோட சாய்ச்சிருச்சு. இந்த ஈச்ச மரங்கள போல அவங்க வந்து பூமியில விழுந்து கிடந்தாங்க. ஒரு காத்தடிச்சு எப்படி இலை உதிரும். ஈச்சம்பாலை ஏன்னு சொல்றேன்னா, அங்க வந்து பாலைவனம்ல. அங்க வந்து அந்த பாம் ட்ரீ தானே இருக்கும். அந்த ஈச்ச மரம் தானே இருக்கும். இங்க நீங்க ஒரு இலை உதிர்றது, இல்ல நல்ல காத்தடிச்சா அந்த போஸ்ட் கம்பிலாம் விழுகும்ல. சோ அந்த மாரி நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த மாரி அவங்க விழுந்து கிடந்தாங்க. அந்த காலையில நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதுக்கப்புறம் வந்து ஆ சூரா கமருடைய 19வது வசனத்திலயும் 20வது வசனத்திலயும் என்னன்னா, நிலையான துர்பாக்கியமுடைய ஒரு நாளு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அது வந்து பேரிரைச்சலை கொண்ட வேகமான காற்று. அந்த காற்று எப்படி இருக்கு? ரொம்ப கொடுமையான காற்று. அப்படியே அப்படியே அந்த சத்தமே ரொம்ப பேர் இரைச்சலா இருக்கு. அது வந்து துர்பாக்கியமுடைய நாளுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த அழிவு வந்தது தான் அவங்களுக்கு நல்ல நேரம், கெட்ட நேரம்னு இஸ்லாம் இல்லல. ஆனா அல்லாஹ் வந்து அந்த துர்பாக்கியமான நாளுன்னு அவங்களுக்கு சொல்றது ஏன்னா, அவங்க அழிக்கப்பட்ட நாள். வேரோட அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? பிடுங்கப்பட்டு பெருத்த மரங்களுடைய அடித்தூர் போல அவங்க என்ன பண்றாங்க? அந்த காற்று அவங்க மக்கள அப்படியே பிடுங்கி எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அவ்ளோ வேகமா வீசிருக்கு. இப்ப காத்து ஜெனரலா அடிச்சா நம்மலாம் பறக்க மாட்டோம். பட் அவங்களுக்கு அடிச்ச அந்த காற்று வந்து அவ்ளோ அப்படியே அந்த மரங்கள பிடுங்குற மாரி மக்கள வந்து பிடுங்கி எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அடுத்த சூரா தாரியாத்துடைய 41 மற்றும் 42வது வசனத்துல நாசம் விளைவிக்கக்கூடிய மலட்டுக்காற்றை அனுப்பிய போது அவங்களுக்கு என்ன இருக்கு அந்த காற்றானது அவங்களுடைய எதிரிகள் அந்த எதிர்ல பட்டதை எல்லாத்தையும் தூள் தூளாக்கிருச்சு. அந்த மலட்டு காற்று தானே அதை அனுப்புனா அது இப்படி பேர் இறைச்சல் கொண்டுருச்சு ரொம்ப கொடுமையான காற்றா இருந்துச்சு. அதுக்கு எதிர்ல என்னென்ன வந்தாலும் அது எல்லாத்தையும் தூள் தூள் ஆக்கிருச்சு. அந்த மக்களை எல்லாம் என்ன பண்ணுச்சு அந்த மரங்களை பிடுங்குற மாதிரி பிடுங்கிருச்சு அப்படின்னு சொல்றான். அப்புறம் மறுபடியும் ஹாமீம் சஜிதாவுடைய சூரா 41 அத்தியாயம் 41 16வது வசனத்துல கெட்ட நாட்களில் அவர்கள் மீது ஒரு கொடிய புயல் காற்றை அனுப்பினோம்னு நல்லா சொல்றான். அப்ப அந்த கெட்ட நாள் எது அழிவு வரக்கூடிய நாள் அவங்களுக்கு கெட்ட நாளா இருந்திருக்கு. அடுத்து வந்து 41 மறுபடியும் ஹாமீம் சஜிதால 13வது வசனத்துல இடி முழக்கம் வந்து அப்புறம் புயல் இதெல்லாம் கொண்டு அல்லாஹ் அவங்களை வந்து அழிச்சதாக சொல்றான். வந்து ஏன் அழிச்சா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அவங்களுக்கு என்னென்னலாம் பனிஷ்மெண்ட் வந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். ஒரு மலட்டு காற்று அந்த மேகம் வந்து வந்தாலே நம்பிசாசம் கொஞ்சம் படபடன்னு ஆயிடுவாங்களாம். ஏன் அப்படின்னா இந்த ஆதி சமூகம் வந்து இந்த மாதிரி மேகத்தாலதான் அழிக்கப்பட்டாங்க, இங்க அழிவு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நபிசாசம் பயந்துருக்காங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மொத்தமாக நம்மள வந்து அல்லாஹ் அழிச்சிடக்கூடாதுன்னு நமக்காக அவங்க பிரார்த்தித்தனாலதான் இப்ப வரை இவ்வளவு அநியாயம் நடக்குது அல்லாஹ் நம்ம எல்லாம் விட்டு வச்சிருக்கான். சரிங்களா? அடுத்ததாக இறுதியாக படிப்பினைகள். இதுல நமக்கு வந்து நிறைய படிப்பினைகள் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம அல்லாஹ்வ டைரக்டா மீட் பண்ணுவோம். யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. தூதர்கள் எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம டைரக்டா இப்போ வந்து நமக்கு அழிவுன்றது இங்க மொத்தமா அல்லாஹ் அந்த சமூகங்கள் அழிச்ச மாதிரி அழிக்க போறது இல்ல. ஆனா மறுமையில நம்ம என்ன பண்ண போறோம்? டைரக்டா தான் டீல் பண்ணுவோம். நமக்கு உதவி செய்பவங்க யாருமே அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. நம்மளும் நம்மளுடைய அமல்களும் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து அவனுடைய ஒரு கிருபையினால மட்டும்தான் நம்மளால சொர்க்கம் நுழைய முடியும். நம்மளுடைய அமல்கள்னால கிடையாது. அப்போ அந்த நம்பிக்கை வந்து நமக்கு வந்து இருக்கணும். சரிங்களா? இப்போ அல்லாஹ் வந்து மொத்தமா நம்மள அல்ஹம்துலில்லாஹ் இது பண்றத வந்து ஸ்டாப் பண்ணிட்டான் அப்படின்னாலும், அந்த அத்தாட்சிகள வந்து நம்ம வந்து அத்தாட்சி அல்லாஹ்வுடைய சுன்னா எப்படி இருக்கும்னா, ஒரு அத்தாட்சிய குடுத்துருவான். வெயிட் பண்ணி பார்ப்பான். தாவா செய்ய வைப்பான் தூதர்கள. அப்புறம் அவங்க அத்தாட்சிகள் கேட்டுட்டே இருப்பாங்க. மிராக்கிள்ஸ கொண்டு வாங்க, மோஜிசாவ கொண்டு வாங்கன்னு கேட்பாங்க. அல்லாஹ் வெயிட் பண்ணி பார்ப்பான். ஆனா மோஜிசா ஒன்ஸ் வந்துருச்சுன்னா, அல்லாஹ் வந்து அத நம்பிக்கை கொள்ளணும்னா அழிச்சிருவான். எல்லாருக்குமே அப்படிதான் நடந்திருக்கு. அத்தாட்சி குடுக்குற வரைக்கும் தான் அவங்களுக்கு டைம். இப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவானால அந்த இதெல்லாம் நமக்கு ஸ்டாப் ஆயிருச்சு. அழிக்கிறது ஸ்டாப் ஆயிருச்சு. பட் அந்த அத்தாட்சிகள் நமக்கு இருக்குல்ல, அவங்கள வந்து அல்லாஹ் அத்தாட்சிகளா விட்டுருக்காங்கல்ல, அத நம்ம பார்க்கிறோம்ல. அப்போ அத பத்தி அல்லாஹ் குர்ஆன்லயே பேசி அத படிக்கிறோம்ல. அப்ப அத பார்த்துட்டு நம்ம மறுக்கக்கூடியவங்களா இருந்தா நமக்கும் வந்து அழிவு இருக்கும். அப்புறம் தௌஹீத் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு தூதரும் அததான் வலியுறுத்தி இருக்காங்க. அப்புறம் முன்னோர்களுடைய மார்க்கத்தை வந்து விடாம இருந்தா இதான் நிலைமை.
அது வந்து ஷிர்க்குக்கு மட்டும் கிடையாது. ஒவ்வொரு பித்தத்தான விஷயத்துக்கு தான். எங்க ஃபேமிலில இதான் பண்ணுவோம். எங்களுடைய கல்ச்சர் இதான். கல்ச்சருக்கும் இஸ்லாமுக்கும் சம்மந்தம் இல்ல. அதுக்கும் நமக்கு வந்து இடம் இல்ல. ஒரு நல்ல வகையில சில கல்ச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா வேற. இப்போ ஒவ்வொரு கல்ச்சர்ல வந்து புர்கா ஒரு ஒரு விதமா போடுவாங்க. அது வந்து வேற. ஆனா புர்கா தான் போடுறாங்க. ஆனா எங்க கல்ச்சர்ல தலையில துண்டு போட மாட்டோம் நாங்க. நாங்க ஹிஜாப் போட மாட்டோம். அப்படின்றது வேற. சரியா? அப்போ சின்ன விஷயமா இருந்தாலும் பித்தத்துன்றப்போ அது எல்லாமே நரகத்துக்கு தான் வழிவகுக்கும். அப்போ முன்னோர்களோடது, எங்க உம்மா இப்படிதான் செஞ்சாங்க, எங்களோட உம்மம்மா இப்படித்தான் செஞ்சாங்கன்னு முன்னோர்களுடைய நம்ம பிடித்து தொங்கக்கூடாது. அடுத்து தாவா வந்து ஒரு ஹிக்மத்தோட நம்ம வந்து பண்ணணும். அத வந்து இப்ப அவங்க என்ன பண்ணாங்க, உங்களுக்கு வந்து கண் முன்னாடி இருக்கிறதெல்லாம் காமிச்சாங்க. அல்லாஹ் வந்து உங்களுக்கு செல்வத்த தரலையா, பிள்ளைகள தரலையா, கால்நடைகள தரலையா, உங்களுக்கு வந்து தோட்டத்த தரலையா, இவ்வளவு வலிமையா உங்கள ஆக்கலையா? அப்போ ஒருத்தவங்களுக்கு நீங்க தாவா செய்றப்போ, அவங்கள்ட்ட என்ன நியாமத் இருக்கு அப்படின்றத நீங்க வந்து ஒரு ஹிக்மத்தா சுட்டிக்காட்டணும். இப்ப இப்ப வந்து ஒரு சில பேர் ஒரு சில விஷயங்கள்ல ஸ்கில்ஃபுல்லா இருப்பாங்க. இப்ப உனக்கு அல்லாஹ் இந்த டேலண்ட்ட குடுத்துருக்கான்ல, அப்ப நீ வந்து அல்லாஹ் உனக்கு கை, கால் சுகத்த குடுத்துருக்கான்ல, நீ தொழுக வேணாமா? நீ நோன்பு வைக்கணுமா? நல்லா தானே இருக்க. அல்லாஹ் உனக்கு இந்த அருள தந்திருக்கான்லன்னு நீங்க வந்து என்ன பண்ணணும்? அத நம்ம நமக்கு நாமே சொல்லிக்கணும். அல்லாஹ் வந்து நல்லா தானே வச்சிருக்கான். எனக்கு சாப்பாடு இருக்கு. ஆ நோன்பு சில பேர் வைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு என்னது இஃப்தாரும், சஹரும் இல்லாம நோன்பு வைக்கிறாங்க. அவங்களுக்கு உணவே இல்ல. உணவே இல்ல. அப்படி இருக்கிற டைம்ல அல்லாஹ் எனக்கு எவ்வளவு அருள் தந்திருக்கான்னு, இந்த அருட்கள வந்து என்ன பண்ணணும்? நம்ம நினைச்சு பார்க்கணும். அதுக்கு வந்து முதல்ல நம்ம வந்து கத்துக்கணும். என்னென்ன வகையான இருக்கு. இப்போ ஒரு ஒரு டைம்லயும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லிப்பாங்க. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து மருத்துவத்த வச்சு தாவா பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து கொஞ்சம் மருத்துவ விஷயத்துல கொஞ்சம் அந்த சமூகம் வந்து சிறந்து இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த சூனியம் சம்பந்தமாக இருக்கிறது, இந்த மிராக்கிள்ஸ் மூஜிஸாவ வச்சு அங்க நெறைய சூனியக்காரர்கள்லாம் இருந்தனால அத வச்சு பண்ணாங்க. அப்போ இந்த டைம்ல வந்து என்னது சயின்ஸ், மாடர்ன் டெக்னாலஜி இந்த மாரி சில விஷயங்கள் வந்து வளர்ந்துருச்சு. அதை கூட நெறைய பாவம் அதிகரிச்சிருச்சு. அப்போ அதுக்கேத்த மாரி ஒரு ஹிக்மத்தா நம்ம எப்படிலாம் வந்து தாவா செய்யணும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய நியாமத்த அப்ரிஷியேட் பண்ணணும். இல்லன்னா அத நம்மள விட்டு அல்லாஹ் என்ன பண்ணிருவான், அந்த நியாமத்த வந்து எடுத்துருவான். அவங்களுக்கு வந்து வலிமைய அல்லாஹ் குடுத்தான். தூண்கள் எல்லாம் அமைக்க வச்சான். ஆனா என்ன பண்ணாங்க, அப்படியே அந்த மரங்கள் பிடுங்கப்படுற மாரி அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, பிடுங்கப்பட்டிருக்காங்க. அப்போ அல்லாஹ்வுடைய நியாமத்த நம்ம நினைத்து பார்க்கவில்லைன்னா, அந்த நியாமத் நம்மள விட்டு போயிரும். அது ஹிதாயத்தாக இருந்தாலும் சரி. ஹிதாயத்ன்றது நேர்வழி அப்படின்றது அல்லாஹ் குடுத்த எவ்வளவு பெரிய நியாமத்து. அந்த நேர்வழியில நம்ம பார்ன் முஸ்லிம்ஸா இருக்கோம். எவ்வளோ ரிவார்ட் முஸ்லிம்ஸ் வந்து நோன்பு டைம்லலாம் அவங்க வீட்ல கண்டுபிடிச்சிருவாங்கன்னு ஆ மறைஞ்சு மறைஞ்சு நோன்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு பசிக்கலன்னு நெறைய கேள்விப்படுறோம். இல்ல எனக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டு வீட்ல இருக்காங்க. நோன்பு தான் இருப்பாங்க. இல்ல எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி நோன்பு வைக்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம்? நோன்பு வைக்காம இருக்க பொய் சொல்றோம். அவங்க நோன்பு வச்சுட்டு அத மறைக்கிறாங்க. நம்ம நோன்பு வைக்காம அது எப்புட்றா எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அந்த ஹிதாயத்துன்ற பெரிய அருட்கொடையுமே அல்லாஹ் எடுத்துறலாம். நஊது பில்லாஹ். அப்ப அதுக்குமே நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். அல்லாஹ் எந்த நியாமத் குடுத்தாலும் அப்ரிஷியேட் பண்ணணும். ஒரு சின்ன ஒரு டேலண்ட் உங்களுக்கு இருந்தாலும், உங்களுக்கு நல்ல நான் அப்பவே சொன்ன மாரி ஒரு மூச்சு விட முடியுதுல்ல. எவ்ளோ பேஷண்ட்ஸ் வந்து அந்த வென்டிலேட்டர்ஸ்லலாம் இருக்காங்க. அப்போ அதுக்கே நீங்க நன்றி செலுத்தணும். இல்லன்னா அந்த நியாமத் உங்களிடமிருந்து எடுக்கப்படும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார்ன்றது நமக்கு என்னது ஒரு செழிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இஸ்திக்ஃபார வந்து நம்ம கண்டிப்பா சும்மா உட்கார்ந்திருந்தப்ப நம்ம என்ன அஸ்தக்ஃபிருல்லாஹ்ன்னு சொல்லணும். தௌபான்றது ஒரு பாவம் நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா, அதுக்காக மனம் திருந்தி அல்லாஹ்ட்ட மீளணும். அத திருப்பி செய்யாம இருக்கணும். அத சரி செய்ய முடிஞ்சா இப்ப திருடிட்டோம் அப்படின்னா, அத திருப்பி போய் அந்த பொருள குடுத்துறணும். நான் திருடிட்டேன் அப்படின்னு அத சரி செய்ய பார்க்கணும். அத திருப்பி நான் அல்லாஹ்ட்ட வந்து மண்டியிடணும். நான் திருப்பி இந்த பாவம் பக்கம் போமாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தௌபா செய்யணும் நெறைய விஷயங்கள். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுவான்? உங்களுக்கு செழிப்ப வந்து தருவான். அப்போ நம்ம நமக்கு குடுத்த வலிமையும் நமக்கு சின்ன சின்ன வலிமை இருந்திருக்கலாம். அந்த சின்ன சின்ன வலிமைய நம்ம வந்து நினைத்து பார்க்கணும். ஏன்னா முன்ன இருந்த சமூகங்கள் வந்து ஒரு நெறையா விஷயங்கள்ல வந்து அவ்வளோ அறிவோ, இல்ல தெளிவோ இல்லாம கூட இருந்திருப்பாங்க. ஆனா நமக்கு வந்து ஒரு தெளிவு அல்லாஹ் குடுக்குறான். ஆ ஒரு ஹதீஸ்க்காக எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்து போயிருக்காங்க. நெறைய இமாம்கள். அப்போ நமக்கு வந்து இது ஈஸியா அப்ப வந்து கிடைக்குது. இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்துக்கு அப்புறம் அழிச்சிட்டு உங்கள உருவாக்கி உங்களை வந்து பலத்துல அதிகப்படுத்தி இருக்கான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து அறிவுறுத்துறாங்கல்ல. அந்த மாரி நமக்கு வந்து நம்மளுடைய மூதாதையர்கள விட நம்மளுடைய தாபீன், தபா தாபீன் அவங்கலாம் எவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு ஒரு ஹதீஸ்க்காக அலைஞ்சிருப்பாங்க. நம்மளுடைய இமாம்கள் எல்லாமே, ஸ்காலர்ஸ், உலமாக்கள் எல்லாருமே. நமக்கு அது கையில ஈஸியா கிடைச்சிருக்குல்ல. அப்ப அதுவுமே நமக்கு ஒரு வலிமை தானே! ஒரு நாலேட்ஜ் உடைய வலிமை தானே! வெல்த் ஆஃப் நாலேட்ஜ் தானே அது. அப்போ அதுக்காக நம்மளும் என்ன பண்ணணும்? நன்றி செலுத்தணும். அந்த அருள நம்ம நினைச்சு பார்க்கணும். அத ஆப்டிமமா யூஸ் பண்ணணும். அந்த வெல்த் என்ன பண்ணணும்?
நல்ல முறையில சிறந்த முறையில அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம என்னென்ன பார்த்தோம், எதுக்காக ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிறோன்றத பார்த்தோம், இவங்களுடைய வரலாறை பார்த்தோம், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட பார்த்தோம், அப்புறம் என்ன அவங்க தாவா செஞ்சாங்கன்றத பார்த்தோம், எதனால அழிக்கப்பட்டாங்க, எப்படி எல்லாம் அழிக்கப்பட்டாங்க, இதோடைய படிப்பினைகள் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் வந்து கேட்டத வந்து இங்கேயே அப்படியே விட்டுட்டு போயிடாம டெய்லி ஒண்ணு நடக்குதுன்னு கேட்டத வந்து சும்மா நோட்ஸ் எடுத்தோம் வச்சோன்னு அதை மூடிடாம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு டைமும் இது எல்லாத்தையும் ரிகலெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம புரிஞ்சு அறிஞ்சு செயல்படக்கூடியவனாகவும் அதை வந்து அந்த அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் இருக்கணும்னு நம்ம வந்து துவா செஞ்சதோட இந்த நிறைவு நான் இந்த ஸ்பீச்சை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். வாஹிதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காலம் கடந்த சாட்சிகள் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு ஆது சமூகம் பத்தியும் அவங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் பத்தியும் அவங்களுக்கு இடையில நடந்த உரையாடல், அந்த வாழ்க்கை முறை, அவங்க எப்படி அல்லாஹ்வுக்கு நிராகரிச்சாங்க, அதனால அல்லாஹ் அவங்களுக்கு எப்படி தண்டனைகள் கொடுத்தான் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப தெளிவான முறையில நமக்கு ஆலிமா எடுத்துரைத்தாங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. அவங்க எந்த வேகத்தடையுமே அவங்களோட ஸ்பீச்ல வரவே இல்லை. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எல்லா விஷயங்களையும் கோர்வையா அழகான முறையில நமக்கு எடுத்துரைச்சாங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுடைய உரையில ஆரம்பத்துல குறிப்பிட்டது போலவே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமூகத்துக்கு அப்புறமா நூஹ் அலைஹிஸ்ஸலத்துடைய சமூகத்தை அல்லாஹ் பெரிய பிரளயத்தால அழிச்சிட்டான். அதுல யார் அதை பார்த்து தப்பிச்சு வந்து திரும்ப ஒரு இடத்துல புலம்பெயர்ந்து குடிபெயர்ந்து அங்க ஒரு சமூகம் உருவாச்சோ, அந்த சமூகத்தை தொடர்ந்து வந்தவங்க தான் இந்த ஆதுடைய சமூகம். அப்போ நம்மள மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறை ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு பார்த்த மக்கள் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்த அந்த மக்கள் எப்படி எல்லாம் அல்லாஹ்வுக்கு நிராகரிச்சாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சாங்க அப்படிங்கிறத பத்தியும், அப்படி மாறு செய்யக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் எப்படி அவகாசம் கொடுக்கிறான், அதுக்காக அவங்கள எப்படி பிடிக்கிறான் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம அழகான முறையில தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் அதுல ஒண்ணு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற நபிமொழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பெல்லாம் கரும் மேகங்கள் கூட்டமா தெரியுதோ, இல்ல எப்பெல்லாம் காற்று கொஞ்சம் பலமா அடிக்குதோ ரசூலுல்லாஹ்வுடைய முகமே மாறிடுமா. அப்படியே ரசூலுல்லாஹ் ரொம்ப கவலையா மாறிடுவாங்களாம். நடந்துட்டே இருப்பாங்களாம், உள்ளேயும் வெளியிலயும், வீட்டுக்குள்ளேயும் வெளியிலயும் வந்துட்டே இருப்பாங்களாம். வெளியில வருவாங்களாம், வானத்தை பார்ப்பாங்களாம், திரும்ப உள்ள போயிருவாங்களாம். நமக்கு என்னைக்காவது இந்த மாதிரியான உணர்வுகள் வந்திருக்கா? ஒருவேளை இது அல்லாஹ்வுடைய கோபமா இருக்குமோ அப்படின்னு. ரசூலுல்லாஹ் உள்ளேயும் வெளியும் நடக்கிறத பார்த்துட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்களாம், ரசூலுல்லாஹ் உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் அப்படின்னு. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களாம், இந்த மேகங்களை பார்த்து ஆதுடைய மக்கள் சொன்னாங்க, இதை எங்களை அழிக்க வரல, எங்களுக்கு மழையை பொழிவிக்கிறதுக்காக வருதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த மேகங்கள் அவங்கள அழிச்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு மேகமா இது இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா இதை நினைச்சு நான் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு வேண்டுறேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஓ, ரசூலுல்லாவுக்கும் இந்த நிகழ்வுக்கும் பல வருட கேப். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஒரு வரலாறை எப்படி தன்னுடைய வாழ்க்கையோட, தன்னுடைய சமூகத்தோட அதை தொடர்பு படுத்தி அதுல இருந்து என்ன படிப்பினை அப்படிங்கிறத ரொம்ப அழகான முறையில உணர்ந்திருந்தா, ஒவ்வொரு முறை இந்த கரும் மேகங்கள் வரும்போதும் ரசூலுல்லாவுடைய மனதுல அந்த பயம் ஏற்பட்டிருக்கும். இப்போ நம்மளும் இந்த வரலாறுகளை நிறைய தடவை கேட்டிருப்போம். சின்ன குழந்தையில இருந்து நம்ம இந்த ஆதுடைய சமூகத்துடைய வரலாறை நம்ம கேட்டிருப்போம். அவங்க பலத்தை பத்தி நம்ம கேட்டிருப்போம். இன்னைக்கு அதை நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்ம சொல்றோம். இப்படி ஒரு சமூகம் இருந்துச்சு, அல்லாஹ் அவங்கள அழிச்சான். என்னைக்காவது இத வரலாறை தாண்டி வெறுமன நேரத்தை கடக்கிறதுக்கான அல்லாஹ் சொன்ன ஒரு வரலாறு அப்படிங்கறத மட்டும் இத பார்க்காம இதுல உள்ள படிப்பினைகளை நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா? அழகா ஒவ்வொரு படிப்பினைகளையும் நமக்கு வரிசைப்படுத்தி சொல்லி காமிச்சாங்க. இந்த படிப்பினைகளை அவங்க வரிசைப்படுத்தி சொன்னத நம்மளோட வாழ்க்கையோட நம்மளால தொடர்பு படுத்திக்க முடிஞ்சுச்சா? ஓ, இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, இது நமக்கும் தான் அப்படிங்கறத நம்மளால தொடர்பு படுத்திக்க முடிஞ்சுச்சா? எப்போ நம்ம அப்படி தொடர்பு படுத்திக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்போதான் அல்லாஹ் இந்த வரலாறுகளை குர்ஆன் முழுக்க சொல்லப்பட்டிருக்கிறதுக்கான நோக்கத்தை நம்ம புரிஞ்சு நடந்துகிட்ட மக்களா மாறுவோம். நம்ம இப்ப தர்ஜுமால கூட கேள்விகள் சூரா அன்பியால இருந்து நம்ம பார்த்தோம். எத்தனை நபிமார்களுடைய வரலாறு அல்லாஹ் அதுல சொல்லி காட்டுறான். அப்போ அதுல எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறதுடைய நோக்கத்தை நம்ம எப்ப உணர்ந்தவங்களா புரிஞ்சவங்களா மாறுவோம் அப்படின்னா, அதை எந்த நொடியில நம்மளுடைய லைஃப்ல தொடர்பு படுத்தி பாக்குறோமோ, நம்ம இந்த வரலாறுகள் எல்லாத்தையும் ஒரே ஒரு போர்வையில பார்த்துட்டு போயிடுறோம். எப்படின்னா, இவங்க எல்லாம் இறை நிராகரிப்பாளர்கள், அல்லாஹ் அதனால அழிச்சான்.
இது நமக்கு இல்ல நிராகரிக்கிற மக்களுக்கான உதாரணம். நம்ம தான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்றோம்ல, நமக்கு இது இல்ல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதுக்குள்ள நீங்க நல்ல ஆழமா பார்த்தா இந்த மக்கள் யாருமே அல்லாஹ்வை நிராகரிக்கவே இல்லை. ஆதுடைய சமூகம் அல்லாஹ் இறைவன் இல்லைன்னு சொன்னாங்களா? எதை மறுத்தாங்க? அல்லாஹ் மட்டும்தான் இறைவன்கிறத மறுத்தாங்க. அல்லாஹ்வோட சேர்ந்து வேற கடவுள்களையும் அவங்க இணை வச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம இணை வைக்கலையா? அல்லாஹுடைய அந்தஸ்தையும் அல்லாஹுடைய தன்மையும் நம்ம சக மனிதர்களுக்கு பங்கு வைக்கலையா? அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் தேவைகளை கேட்கணும், நம்ம பிறர்கிட்ட கேட்கலையா? அல்லாஹுவை மட்டும்தான் நம்மளுடைய வாழ்வுடைய முதன்மையா வைக்கணும், அல்லாஹ் மட்டும்தான் முதன்மைப்படுத்தணும். ஆனா இன்னைக்கு அல்லாஹுவை விட நம்ம இந்த உலகத்துல இருக்க பொருளாதாரத்தையும் மனிதர்களுடைய அன்பையும் முதன்மைப்படுத்தலையா? இப்ப நம்ம அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்க சரியான முறையில கொடுக்கிறோமா அப்படிங்கிறது இந்த வாழ்க்கை நமக்கும் சொல்லக்கூடிய ஒரு படிப்பினை. நம்ம எங்க ஷிர்க் வைக்கிறோம்னு நினைக்கிறோம். வார்த்தைகள்ல நம்ம ஷிர்க் வச்சிடுறோம், வார்த்தைகள்ல இணை வைப்பை வெளிப்படுத்திடுறோம், நம்மளுடைய செயல்பாடுகள்ல இணை வைப்பை வெளிப்படுத்திடுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுத்தராத விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளுடைய பழக்கமா செஞ்சுட்டு இருக்கோம். அதே போல அழகா சகோதரி சொன்னாங்க, இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய படிப்பினை, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்க அருட்கொடைகளை நம்ம நினைத்து அதுக்காக நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். பொறுமையா இருக்கணும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்காக பொறுமையா இருக்கணும். ஒரு அழைப்பு பணி செய்யக்கூடிய மனிதர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கும் ஒரு உதாரணம் இந்த இந்த வரலாறு நமக்கு சொல்லி தருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அழைப்பு பணினா நம்ம இப்ப எங்க போய் அழைப்பு பணி செய்ய போறோம்? நம்ம எங்க வெளியில எங்க போய் யார்ட்டையும் பேசமா போறோம்? இந்த வரலாறு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய குடும்பத்துல இருக்க நபர்கள் கிட்ட நம்ம நன்மையை தீமையை எடுத்து வைக்கிறோம்ல, அது நம்மளுடைய கணவரா இருந்தாலும் சரி, நம்மளுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நம்மளுடைய தாய் தந்தையா இருந்தாலும் சரி, நம்மளுடைய சகோதரர்களா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட அவங்களோட செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை நம்ம சுட்டிக்காட்டும் போதும், அவங்கள ஒரு நன்மைக்காக நம்ம வழிகாட்டும் போதும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஹூத் அலை ஹூத் அலைவசல்லம் அவங்கள போல பொறுமையாளர்களா இருக்கணும் அப்படிங்கறத இந்த வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இறுதியா இந்த வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினை, அல்லாஹுடைய எச்சரிக்கை நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அல்லாஹ் யாரையும் எச்சரிக்காம திடீர்னு பிடிச்சிட மாட்டான். அல்லாஹ் நீதியாளன், நியாயமானன், தண்டனை கொடுக்கிறதா இருந்தா கூட அல்லாஹ் தனக்குன்னு ஒரு நியதி வச்சிருக்கான். அதுல இறைவனுடைய நியதி என்னன்னா, தன்னுடைய எச்சரிக்கைகளை அல்லாஹ் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஒரு வார்னிங் வந்துட்டே இருக்கும். இப்ப எப்படி நம்மளுடைய மொபைல் போன்ல பேட்டரி இல்லாம அது சுவிட்ச் ஆஃப் ஆக போகுதுன்னா திடீர்னு நடக்காதுல்ல, அது ஒரு 20% ஆனதுல இருந்து சொல்லிட்டே இருக்கும், லோ பேட்டரி, லோ பேட்டரி, லோ பேட்டரி. அது போலதான் அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் அவனுக்கு பிடிக்காத செயல்களை நம்ம செய்யறோமோ, எப்பெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு போறோமோ, அப்பெல்லாம் அல்லாஹ் நமக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டே இருப்பான். இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய எச்சரிக்கையை கொடுத்துட்டே இருப்பான். நீங்க சரி செஞ்சுக்கோங்க, சரி செஞ்சுக்கோங்க. அதெல்லாம் நம்ம கவனக்குறைவா அதை விட்டுட்டே வரும்போது இறுதியில வரக்கூடிய அல்லாஹுடைய தண்டனை கடினமானதா இருக்கும். அப்படிப்பட்ட தண்டனையில இருந்து நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தாரையும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்களையும் முஸ்லிம் சமூகத்தையும் காக்கக்கூடிய மனிதர்களாக நீங்களும் நானும் மாறணும். இதுக்காக அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சவளாக இந்த நினைவூட்டலை இன்ஷா அல்லாஹ் நம்ம நிறைவு செய்வோம். நாளைக்கு காலம் கடந்த சாட்சிகள் அப்படிங்கிறதுல வேற ஒரு வரலாறும் அந்த வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினைகளை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கஃபரா ஓதிக்கலாம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.